நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 31. ஒளிர்பரல் 6. அசலையும் தாரையும் அவைக்குள் நுழைந்த போது மீண்டும் அவை கூட தொடங்கி இருந்தது. பெண்டிரவையில் அவர்கள் இருவர் மட்டுமே சென்றனர். அனைத்து பீடங்களும் ஒழிந்து கிடந்தன. அசலை அவற்றை நோக்கிவிட்டு, இந்த அவைக்கு சொல்லப்பட்ட மிக ஆழ்ந்த மறுதலிப்பு இது என எண்ணுகிறேன் இளையவளே. எவராவது இதை கேட்பாராயின் நன்று என்றாள். தாரை எதுவும் சொல்லாமல் இருக்கவே திரும்பி நோக்கி, என்ன செய்கிறாய் என்றாள். அவள் கையை ஆடைக்குள் ஒளிக்க, என்ன அது என்றாள். அக்காரப்பம் என்றாள் தாரை சீற்றத்துடன். அறிவிலியா நீ? அதை எடுத்து கொண்டு வந்தாயா? அப்பால் வீசு என்றாள் அசலை. அதை தாரை அடுத்திருந்த படிக்கத்திற்குள் போட்டாள். அதை கையில் எடுத்துக்கொண்டா அரசரவைக்குள் நுழைந்தாய்? தாரை தலையாட்டினாள். அசலை மேலும் நினைவு கூர்ந்து, அங்கே பூசல் நிகழ்ந்த போது எதையும் வாய் அருகே கொண்டு சென்றாயே, அது இதுதானா என்றாள். தாரை ஆம் என்றாள். அசலை நம்ப முடியாமல் சில கணங்கள் நோக்கிவிட்டு தலையை மெல்ல தட்டினாள். என்னை எவரும் பார்க்கவில்லை என்று மெல்லிய குரலில் தாரை சொன்னாள். சரி என்றாள் அசலை திரும்பாமல். நான் ஆடைக்குள்ளும் கைக்குள்ளும் தான் வைத்திருந்தேன். அசலை சீற்றத்துடன் சரியடி என்றாள். தாரை நான் திரும்ப செல்கிறேன் என்றாள். ஏன் என்றாள் அசலை. நீங்கள் என்னை வசைப்பாடுகிறீர்கள். அசலை புன்னகைத்து, சரி இல்லை, இங்கேயே இரு என்றாள். தாரை சிரித்து அசலையின் தோளில் கை வைத்து, நான் அந்த பூசலை விரும்பினேன். உங்கள் துணைவர் அப்படி ஒரு சொல்லை அவரிடம் சொல்ல முடிந்ததே என்றாள். அசலை அது வீண் மொழி, வெறும் அச்சம் என்றாள். ஆனால் அவர் அரசரின் ஆடிப்பாவை. அவர் உரைத்தது அரசரின் அகத்தையே என்றாள் தாரை. ஆகவேதான் அவர் சினந்தோடி சென்றார். அசலை திரும்பி நோக்கி மெய் என்றாள். அவையில் அவ்வச்சத்துக்கே அவர் எதிர்வினை ஆற்றுவார் என்றாள் தாரை. எவ்வகையில் என்று அசலை கேட்டாள். அதை சொல்ல முடியவில்லை என்றாள் தாரை. ஆம், மானுட இயல்பை அது வெளிப்பாடு கொள்ளும் வரை எவராலும் உணர முடியாது என்றாள் அசலை. அவைக்குள் 3/4 பங்கு குடிகள் வந்து அமர்வதற்குள்ளாகவே அரசர் அவை புகுவதை நிமித்திகன் வந்து அறிவித்தான். சகுனி தன் ஏவலனுடன் புண்பட்ட காலை மெல்ல தூக்கி வைத்து அசைந்து நடந்து வந்தார். பீஷ்மர் தன் மாணவர் விஸ்வசேனரின் தோள் பற்றி நடந்து வந்து அவ்வறிவிப்பை கேட்டு புருவம் சுளித்து நோக்கினார். அவருக்கு பின்னால் விரைந்து வந்த துரோணரும் கிருபரும் அவரை பணிந்து ஏதோ சொல்ல அவர் தலை அசைத்தபடி தன் பீடத்தில் சென்று அமர்ந்தார். விஸ்வசேனர் பீஷ்மரிடம் ஓரிரு சொற்கள் உரைத்த பின்னால் சென்று அமைந்தார். இளைய யாதவர் விகர்ணனுடன் என் சொல்லாடியபடி அவைக்குள் நுழைந்து தன் இருக்கையில் அமர்ந்தார். விகர்ணன் அவரிடம் ஓரிரு சொற்கள் பேசிய பின் யுயுத்சுவை அணுகி ஏதோ சொல்லிவிட்டு கௌரவர் நிறைக்கு சென்றான். அங்கு சிலரே இருந்தனர். அவர்கள் அவனை நோக்காமல் இறுகிய கழுத்துடன் அமர்ந்திருந்தார்கள். கணிகர் தன் இருக்கையில் கண்களை மூடி சீரான மூச்சுடன் துயின்று கொண்டிருந்தார். அவரை சூழ்ந்து காலடிகளும் உலோக ஓசைகளும் எழுந்து கொண்டிருந்ததை அவர் அறியவே இல்லை. கௌரவர்கள் சிறிய குழுக்களாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கையிலேயே நிமித்திகன் சங்கூதியபடி அவைக்குள் நுழைந்து அஸ்தினபுரியின் அரசர் குருகுல தோன்றல் துரியோதனர் அவை புகுகிறார் என்று அறிவித்தான். அதை தொடர்ந்து துரியோதனன் கை கூப்பியபடி அவைக்குள் நுழைந்து அரியணை நோக்கி சென்றான். அனைத்து வாயில்களின் ஊடாகவும் குடித்தலைவர்கள் முண்டியடித்து உள்ளே நுழைந்தார்கள். வாள்களும் பித்தளை குரடுகளும் முட்டிக்கொள்ளும் ஒலிகள் கேட்டன. ஒருவரை ஒருவர் அருகழைப்பதும் அமர்ந்து பெரும் மூச்சு விடுவதுமாக அவர்களின் ஒலியால் அவை முழக்கம் கொண்டது. மேலிருந்து துளி சொட்டி பரவி நிறைவது போல அவை பீடங்கள் வண்ணம் மாறிக்கொண்டே இருந்தன. விதுரர் கை காட்ட நிமித்திகர் அவை மேடையில் எழுந்து, அவையீரே, இந்த பேரவை சிற்றிடை நேரத்திற்கு பின் இதோ மீண்டும் கூடியிருக்கிறது. இங்கு உசாவப்பட்டவற்றை அனைவரும் எண்ணி தேர்ந்திருப்பீர்கள் என எண்ணுகிறோம். மீண்டும் சொல் சூழட்டும் என கோருகிறோம். நன்று சூழ்க என வாழ்த்தி தலை வணங்கி பின் நகர்ந்தார். அவை மெல்ல மெல்ல அமைதி அடைந்தது. சற்று ஓசையுடன் பேசிய பின் நிறைய மூத்தவர்கள் அடக்கினர்.
அனைவரும் துரியோதனன் ஏதோ சொல்லப் போகிறான் என எதிர்பார்த்தனர் என்று தோன்றியது. அசலை கூறியதை தாரை எண்ணிக்கொண்டாள். அவர்கள் பொறுப்பை பிறர் மேல் சுமத்த விழைந்தவர்களாகவே தென்பட்டனர். சென்ற போதிருந்த கிளர்ச்சிக்கு மாறாக அவர்களின் முகங்களில் குழப்பமும் சூழ்ச்சியும் தெரிவனவாக இருந்தன. எதையோ கறந்து வைத்திருக்கும் கண்கள், விலகிச் சென்று விட்டது போன்ற உடல் அசைவுகள். அவையினரின் சொற்களை அரசர் எதிர்நோக்குகிறார் என்று யுயுத்சு கூறினான். அவை மேலும் மேலும் அமைதி கொண்டபடியே சென்று வெறும் விழி நிறை என ஆகியது. துரியோதனன் கைகளை கட்டியபடி அவையை உறுத்து நோக்கிய விழிகளுடன் அமர்ந்திருந்தான். அவை அவனை நோக்கியபடி இன்மை என்றாகி இருந்தது. தாரே இளைய யாதவரை நோக்கினாள். அவர் புன்னகையுடன் வழக்கம் போல வேறெங்கோ நோக்கி கொண்டிருந்தார். அந்த புன்னகையும் விலக்கிய நோக்கும் அப்போது அவளுக்கு சினம் எழுப்பின. நோக்கை விலக்கிய போது தன் உடல் சற்று பதறி கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அவையின் அமைதி மெல்ல மெல்ல இறுகி தாழ முடியாததாக ஆகியது. அசலை, இவர்கள் ஒரு சொல்லும் உரைக்கப் போவதில்லை என்றாள். யுயுத்சு, அவையின் எண்ணத்தை அரசர் அறியட்டும், அவை தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லலாம் என்றான். அதன் பின்னரும் எவரும் எழவில்லை. ஓரிருவர் திரும்பி பிறரை நோக்கினர். நோக்கப்பட்ட சிலர் அசைவில்லாது அமர்ந்திருந்தனர். இங்கு ஆசிரியர்களும் பிதாமகரும் காட்டிய நெறியை அவை ஏற்கின்றதா என்றார் விதுரர். அவையிலிருந்து எக்குரலும் எழவில்லை. விதுரர் கனகரை நோக்க கனகர், மாற்றுச் சொல் உள்ளவர்கள் எழுந்து அதை உரைக்கலாம் என்றார். அவையின் அமைதியை கண்டபின் விதுரர், மாற்றுச் சொல்லின்மை உடம்பாட்டை காட்டுகிறது. அரசருக்கு அவையின் செய்தி அதுவென்றால் என்று தொடங்க சகுனி, அமைச்சரே ஒரு சொல் என்றார். விதுரர் பெரும் மூச்சுடன், ஆம் கூறுக என்றார். இங்கு கணிகர் சொன்னதை பற்றியே நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். பாதி நாடும் கருவூல செல்வ பகிர்வும் நம்மையும் அவர்களையும் நிகர் என்றாக்கும். இந்திரபிரஸ்தம் நம்மை விட மேலானவர்களாக அவர்களை நிறுத்தும். இதை வணிகமும் அரசியலும் அறிந்தவர் எவரும் உணர முடியும் என்றார். விதுரர் தலை அசைத்தார். ஆனால் இங்கு நாம் அளிக்கும் வாக்குறுதி அவர்களுடன் ஒருபோதும் படைமுகம் கொள்ள மாட்டோம் என்று. அவர்கள் வளர்வதை நாம் நோக்கி இருப்பதாகவே அதற்கு பொருள். எப்போதும் என் நிலையிலும் அவர்களை நாம் வெல்ல முயல மாட்டோம் என்பதற்கு பொருள். அவை அமர்ந்துள்ள அரசரோ அவருடைய கொடி வழியினரோ ஒருபோதும் பாரத வருஷத்தின் சத்ராஜித் என மும்முடி சூடி அமர முடியாதென்பதே. அவ்வுரிமையை முற்றாக கைவிட அரசருக்கு உரிமை உள்ளது. ஆனால் அதை தன் கொடி வழியினர் மேல் சுமத்த அவருக்கு உரிமை உண்டா? சகுனி அவையை நோக்கி மேலும் உரத்த குரலில், இன்று நாம் இருக்கும் நிலை என்னவென்று அறிவோம். நம் அரசரை சூழ்ந்துள்ளனர் பாரத வருஷத்தின் பெரு வீரர்கள். பீஷ்மர், துரோணர், கிருபர், சல்யர், கர்ணன், அஸ்வத்தாமன், ஜெயத்ரதன், கிருதவர்மன், ருக்மி என ஒரு பெரு நிறை. அத்தனை சத்திரிய மன்னர்களும் ஒரு குடை கீழ் திரண்டுள்ளனர். பாரத வருஷத்தின் நீண்ட வரலாற்றில் ஒரு தருணத்திலும் இத்தகைய ஒரு நிலை ஒருங்கு கூடியதில்லை. அதை கைவிடும்படி நம்மிடம் சொல்கிறார்கள். இப்போதைக்கல்ல, எப்போதைக்குமாக, 100 தலைமுறை வரைக்கும் என்றார். எதன் பொருட்டு? போரில் அழிவு வரும் என்னும் ஐயத்திற்காக. களம் காண முடியாத தந்தை ஒருவரின் கண்ணீரின் பொருட்டு. நாளை நம்மை எண்ணி நம் மைந்தர் கசப்புடன் இழிவுடன் சிரிக்கும் வழியை சொல்கிறார்கள் என்று சகுனி தொடர்ந்தார். ஆம், இது அஸ்தினபுரியின் வழி. இதில் நான் சொல்வதற்கேதும் இல்லை. ஆனால் நாங்கள் பாலை காந்தாரர்கள், பசித்த ஓநாயின் வழி வந்தவர்கள். வைத்த இலக்கை விட்டு விழி விலக்குவதில்லை. செத்து கிடக்கும் ஓநாயின் வழிகளை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். அருகமர்ந்து அதன் இறுதி நோக்கின் கோணத்தில் உங்கள் விழிகளை வைத்து நோக்கினால் அது செல்லவிருந்த திசையும் எண்ணியிருந்த இறையும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியும். சென்று கொண்டிருக்கையிலேயே மடிபவன் என்றோ சென்றடைவான். நின்றுவிட்டவனுக்கு நின்றுவிட்டவைகளினாலான இருளுலகம் காத்திருக்கிறது. இருள் என்பது என்ன? அவை அமர்ந்த இளையோரே, இன்மையும் நிலை கொள்ளலுமே இருள். ஒளி என்பது அசைவும் விரைவும் என்று அறிக. நாம் எழுந்து விட்டோம். பாரத வருஷத்தின் மேல் நம் வாழ் ஓங்கப்பட்டு விட்டது. அச்சத்தால் ஐயத்தால் மெல்லுணர்வுகளால் நாம் நின்றுவிட வேண்டும் என்று
மூத்தோரும் ஆசிரியர்களும் தந்தையரும் சொல்வார்கள் என்றால் அதை கொள்க. பாலை நிலத்து ஓனாய் ஒருபோதும் பின்னடி வைக்காது. சகுனி தலைவணங்கி அமர்ந்து கொண்டார். விதுரர், உய்த்து சொல்லல்களுக்கு இங்கு பொருள் இல்லை. நாம் கொடி வழியினரை கட்டுப்படுத்தும் சொல் எதையும் இங்கு அளிக்கவில்லை என்றார். சரி, அப்படி என்றால் எதுவரை இந்த ஒப்புகை நிலை கொள்ளும் என்று சொல்க. நம் மைந்தர் போரிட்டுக் கொள்ளலாமா? வழிமைந்தர் என்றார் சகுனி. அன்று இந்நகர் மேலும் பெரிதாகிவிட்டிருக்கும். நம் குடி பன்மடங்காகி இருக்கும். இப்பூசலை இன்றே அழிக்காமல் வளர்த்து கொடி வழியினருக்கு அழித்து செல்லலாம் என எண்ணுகிறீர்களா? விதுரர் தத்தளிப்புடன் இளைய யாதவரை நோக்கினார். அது பயனற்றது என உணர்ந்து விகர்ணனை நோக்கினார். விகர்ணன் எழுந்து, இது எங்கள் குடிப்போர் மாதுலரே, நீங்கள் உங்கள் வஞ்சத்திற்கு களமென இதை காண வேண்டியதில்லை என்றான். நான் எவரையும் போருக்கு அறை கூவவில்லை. நான் இங்கிருப்பது என் அக்கையும் அரசரும் அளிக்கும் சொல்லின்படி. அவர்கள் சொன்னால் நாளையே என் படைகள் காந்தாரத்திற்கு கிளம்பும் என்றார். கிளம்புக. உங்களிடமிருந்து எழுந்தது இந்நகரை முழுக்காட்டியிருக்கும் நஞ்சு என்றான் விகர்ணன். துச்சாதனன் எழுந்து, மூடா, அமர்க, நான் சொல்வது என விகர்ணன் சொல்ல, இனி ஒரு சொல் எழுந்தால் உன் தலையை உடைப்பேன் என்றான் துச்சாதனன். விகர்ணன் அமர்ந்து தலையை மறுப்பென ஆட்டினான். துச்சாதனன், இந்த அவை அறிக, எங்கள் குலம் மாதுலருக்கு ஆட்பட்டது. அவர் குருதியே நாங்கள் என்றான். மீண்டும் அவையில் அமைதி உருவானது. மேல மேல இந்த ஒற்றை வினாவிலேயே நிறுத்தி இருப்பார்கள். வேறெந்த வினாவும் எழவிடாது அடிப்பார்கள் என்றாள். விதுரர், அவை எடுக்கும் முடிவென்ன? அவையை நோக்கிய பின், ஒன்று செய்யலாம். இப்போது அவையை முறிப்போம். மீண்டும் நாளை மறுநாள் இந்த அவை கூடட்டும். அப்போது இளைய யாதவருக்குரிய மறுமொழியை அவையிலிருந்து எடுத்து அரசர் அளிக்கட்டும் என்றார். யோயித்சு, ஆம், அதுவே நன்று என்றான். விதுரர், அரசருக்கு மறு சொல் இல்லை என்றால் அவ்வாறே அறிவிப்போம் என்றார். அவையினர் அனைவருமே அச்சொற்களால் ஆறுதல் கொண்டவர்களாக தெரிந்தனர். பறவைகள் எழுந்த பின் கிளை என இயல்பான உடல் அசைவுகளுடன் அவர்கள் எளிதானமை உள்ளங்கள் கிளம்பிவிட்டன என்று காட்டியது. துரியோதனன் கைகளை தூக்கிய போது தாரை அதைத்தான் அவள் எதிர்பார்த்திருந்ததாக உணர்ந்தாள். அவை ஆழ்ந்த உல கிளர்ச்சியால் ஒளி கொண்ட விழிகளுடன் அண்ணாந்து நோக்கியது. அக்கணம் போருக்கு அவர் அறை கூவினால் படைக்கலங்களை உருவி வெற்றிவேல் வீரவேல் என்று கூவி எழுவார்கள் என தாரை எண்ணிக்கொண்டாள். துரியோதனன், கணிகரே, நான் தங்களிடம் கேட்பது ஒரு வினாவே. நான் திருதராஷ்டிரரின் ஆணையை மீறும் வகை என்ன? கணிகர் திகைத்தவர் போல சகுனியை நோக்கிவிட்டு மெல்ல புன்னகைத்து, பல்லாண்டுகளுக்கு முன்னரே அதை சொன்னேன். சென்று உங்கள் தந்தைக்கு முன் நின்று நெஞ்சில் அறைந்து அறை கூவுக. அவரை தனிப்போருக்கு அழைத்து கொன்று குருதி சூடுக. மணிமுடியும் குலமூப்பும் உங்களுக்குரியவை என்றாகும். லகிமாதேவியின் நெறி நூல் காட்டும் வழி இது. மண்ணிலுள்ள அனைத்து நெறிகளிலும் தொன்மையானது, விலங்குகளையும் ஆள்வது என்றார். துரியோதனன், அது நடவாது. இன்றும் நான் அவருடன் அரை நாழிகை கூட களம் நிற்க முடியாது என்றான். ஆனால் அன்று அன்னை என எனக்கு ஆணையிட்டவர் இன்று வெறும் துணைவி என்று தன்னை வரையறுத்துரைத்து அவை நீங்கிவிட்டிருக்கிறார். இனி என்னை எதுவும் கட்டுப்படுத்தாது. அவன் கைகள் அரியணையின் கைப்பிடியை பற்றி உருட்டிய போது தோள் தசைகள் எழுந்தமைந்தன. நான் சாவதற்காக கோரவில்லை, வெல்வதற்காக உண்ணுகிறேன். அதற்கு சத்திரியர் அவையை நிறைவு செய்தாகவும் வேண்டும். பறைக, வேதம் வகுத்த நெறிப்படி நான் திருதராஷ்டிரரை தந்தை அல்ல என்று உதற வழி ஏதும் உள்ளதா? கணிகர் மெல்ல எழுந்து அமர்ந்து வாயை இருமுறை சப்பு கொட்டி, வேதம் ஊருணி, ஆகவே அணுகுவதும் அகழ்வதுமான 1000 பாதைகளின் நடுப்புள்ளி அது. ஆனால் அந்நெறிகளை தாங்கள் கடைபிடிக்க வேண்டாமென்றே சொல்வேன் என்றார். சொல்க, என்ன வழி என்றான் துரியோதனன். அவ்வழியை நான் பரிந்துரைக்க மாட்டேன். துறப்பதை மானுடர் செய்யலாகாது. ஏனென்றால் துறக்கவே வேத நெறி வழியுரைக்கிறது. அந்நெறிப்படி துறந்த பின் உளம் மாறி ஏற்காது வழி காட்டவில்லை என்றார். கணிகர் துயின்று எழுந்தமையால் அவர் கண்களின் விளிம்புகளில் வெண்கோழை துளி அமைந்திருந்தது. அவர் அகிபீனா நுகர்ந்திருக்கலாம் என்று தாரை எண்ணினாள். துரியோதனன்,
முடிவை நான் எடுக்கிறேன், வழிகளை மட்டும் கூறுக என்றான். அவன் உண்ணுவதை உணர்ந்து கொண்ட விதுரர் கை நீட்டி பதறிய குரலில், அரசே வேண்டாம், இது தீரா பழி சேர்ப்பது, தெய்வங்களுக்கும் மூதாதையருக்கும் ஒவ்வாதது. விகர்ணன், என்ன வினவுகிறீர்கள் மூத்தவரே, எண்ணித்தான் பேசுகிறீர்களா? துச்சாதனன், அவையில் அரசரை மறித்து பேச எவருக்கும் இடம் இல்லை, அமர்க என்றான். விதுரர், பிதாமகரே என்றார். பீஷ்மர் வெறுமனே நோக்கி அமர்ந்திருக்க துரோணர், அவர் தன் வினாவை முன்னெடுக்கட்டும், அவரை தடுக்க வேண்டியதில்லை என்றார். விதுரர், தந்தை மட்டும் அல்ல அவர், இந்நகரின் நல்லற தெய்வங்களின் மானுட வடிவம். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே அத்தகைய பிரஜாபதிகள் மண்ணில் எழுகிறார்கள் என்றார். கிருபர், அவர் வினாவை நாம் தடுக்க வேண்டியதில்லை விதுரரே என்றார். சகுனி, நீங்கள் எதை அஞ்சுகிறீர்கள் விதுரரே, அல்லது எவருக்காக பணிபுரிகிறீர்கள் என்றார். துரியோதனன் அச்சொற்கள் எதையும் கேட்காதவன் போல, சொல்லுங்கள் கணிகரே, எப்போது ஒருவன் தன் தந்தையை துறக்க வேதம் வழிகாட்டுகிறது? கணிகர் வாயின் மூலைகளை மேலாடையால் துடைத்தபடி, அரசே, 5 பெரும் பழிகளுமே மானுடரை குல நீக்கமும் குடிவிலக்கும் செய்ய போதுமானவை. ஆனால் தொல்நெறிகள் 5 பெரும் பழிகளுமே அரசருக்கு பழி அல்ல என்று கூறுகின்றன என்றார். தங்கள் தந்தை அரச குடியினர், பேரரசர் என என்றும் அவை முதன்மை கொண்டவர். அரசனை ஒருக்கவும் அகற்றவும் வேறு 5 குற்றங்களே கூறப்படுகின்றன. தெய்வ பழி கொள்ளல், வேத பழி கொள்ளல், குல வஞ்சம் இழைத்தல், குடிகளை அழித்தல், மைந்தரை ஒருத்தல். 5இல் எவற்றை இழைத்திருந்தாலும் அவரை அக்குலம் விலக்கலாம், குடிமூத்தோர் அகற்றலாம். குடியும் குலமும் ஒருவரை விலக்கியதென்றால் துணைவியும் மைந்தரும் அவரை விலக்குவதே ஏற்கப்படுவது. இவ்வைந்தில் எப்பிழையும் ஆற்றாத தந்தையை மைந்தன் துறக்கலாகுமா என்றான் துரியோதனன். ஆம், அதற்கும் நெறி உள்ளது. 5 நிலைகளில் ஒருவன் தந்தையை துறக்கலாம். துறவு பூண்டு காணேகும் போது, ஒற்றை பெருந்தெய்வத்திற்கு தன்னை முழுதளித்து பெரு நோன்பு கொள்கையில், பிரிதொரு குடிக்கு தன்னை மைந்தன் என அளிக்கையில், குலத்தின் பொருட்டு தற்பலி அளித்து மாள்கையில், அரக்கரிடமோ நிஷாதரிடமோ சிக்கி மாண்பிலா இறப்புக்கு செல்கையில் என அவை வகுக்கப்பட்டுள்ளன என்றார் கணிகர். அரசே, தந்தைக்கு நீத்தார்கடன் செய்யும் பொறுப்பை துறப்பதற்கும், தந்தையின் ஆணையால் நோன்பு குறைவுபடாமல் இருக்கவும், தன்னை ஏற்ற குடியிலிருந்து பிறழ்வு நிகழாதிருக்கும் பொருட்டும், தந்தை தனக்கு நீர்க்கடன் செய்யாதொழியும் பொருட்டும், தந்தைக்கு பழிவந்து சூழாமல் இருக்கும் பொருட்டும் அவன் அதை செய்யலாம் என்று கணிகர் தொடர்ந்தார். அதர்வ வேத நெறிகளின்படி அழியா சொல் ஒலிக்க அனலுக்கு அவியிட்டு அதை ஏற்றுவது ஒரு வழி. புல்லாழி கையில் அணிந்து நீராலோ குருதியாலோ மும்முறை விரல் உதறி அகல்க 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 என்று கூறி முற்று அறுத்து செல்வது பிரிதொரு வழி. இவை ஒவ்வொன்றையும் இயற்றியவர் இப்புவியில் பலர் உண்டு. எல்லா வழிகளும் வேதம் நோக்கியவையே என்று அறிக என்று கணிகர் சொன்னார். துரியோதனன் தன் கைகளால் இருக்கையின் பிடியை இறுக பற்றியபடி நெற்றி நரம்புகள் புடைத்து எழ பற்கள் கிட்டித்தது போன்ற குரலில், இவற்றில் 2வது வழியை விளக்குக. கணிகர் வெண்பற்கள் தெரிய சிரித்து, அரசே, தன்னையன்றி பிரிதை தன் அடியான் ஏற்க ஒப்பாத கொடுந்தெய்வங்கள் பல உள்ளன. முற்றொப்புதலன்றி அவற்றை அணுக பிரிதொரு வழி இல்லை. சிம்மர், ருத்ரர், பைரவர், பத்ரர், யமன், கங்காளி, மூத்தாள், வராகி, அறுத்தலையால் சாமுண்டி, சண்டி, கலி என்னும் 12 தெய்வங்களும் பிற எண்ணம் எழுவதை விரும்பாதவர்கள் என்பது மரபு. தலையறுத்து தரக்கோரும் தெய்வங்கள் உண்டு. தந்தையையும் மைந்தரையும் குருதி பலி கொடுக்க ஆணையிடும் தெய்வங்களும் உண்டு. அத்தெய்வங்களை அடைய எண்ணுபவன் தன் பிற பற்றுக்கள், உணர்வுகள், விருப்பங்கள் அனைத்தையும் முற்று அறுக்க வேண்டும். வஞ்சங்கள், எண்ணங்கள், வெறுப்புக்கள் அனைத்தையும் அகற்றிவிட வேண்டும். இப்புவியில் உறவென்றும் கடனென்றும் அறமென்றும் நன்மை என்றும் புகழென்றும் ஆகி கவர்ந்தெழுக்கும் எதற்கும் அவன் ஆட்படலாகாது. இழிவென்றும் பழியென்றும் துயரென்றும் அழிவென்றும் ஆகி அச்சுறுத்தும் எதற்கும் உளம் கொடுக்கலாகாது என்றார் கணிகர். ஆகவே அவர்கள் மலத்தை உண்பதுண்டு, பிணத்தை புணர்வதுண்டு, எரியில் அமர்வதுண்டு, ஊன் மட்கும் வரை உண்ணாமல் அமைவதுண்டு. குடு நோன்புகள் ஒவ்வொன்றும்
அத்தெய்வங்களுக்கு முன் தன்னை காட்டுவதே ஆகும். அகன்றிருந்து விழியொளிர அவை நோக்கி கொண்டிருக்கின்றன. நோன்பு முழுத்தவன் அத்தெய்வத்திற்கு நிகரானவனாகிறான். எழுந்து வந்து அவை அவனை அள்ளி நெஞ்சோடு அணைத்துக் கொள்கின்றன, விழைவதை அருள்கின்றன. நடுங்கி அமைந்திருந்த அவையை புன்னகையுடன் விழியோட்டி நோக்கி கணிகர் தொடர்ந்தார். அந்நோன்பு கொண்டவர்கள் தங்கள் முதற் தெய்வத்தின் முன்னிலையில் நீராலோ குருதியாலோ உறுதி பூண்டு உறவுகளை உதறி செல்வார்கள். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அதற்குரிய சடங்குகள் உள்ளன. அவ்வாறு தன்னை அளித்தவன் அணுவிடை நோன்பு தவறினாலும் அத்தெய்வம் அவனை அரைந்து சிதறடிக்கும். மறுக்கரையில்லா இருளுலகுக்கு இட்டு செல்லும். அரசே, மீட்பின்மை என்னும் பெருந்துயரில் புழுக்கள் என துழாவி உழலும் பல கோடி ஆத்மாக்களால் ஆனது அப்பெரு நரகு என்பார்கள். அதை மகா தாமசம் என்று நூல்கள் வகுக்கின்றன. தான் என்று தருக்கி தன்னால் விளைவு பெருக்கி இயலும் என்று மயங்கி ஊழின் ஒரு கணத்தில் எழுந்து அந்நோன்பை கொள்கிறார்கள் மானுடர். வென்றவர்கள் உண்டு. அவர்கள் அத்தெய்வங்களால் இப்புவியை முழுதாளவும் விண்ணில் அழிவிலாது திகழவும் செலுத்தப்படுகிறார்கள். அவர்கள் மிகச் சிலரே, உதிர்பவர்களே பெரும்பாலானவர்கள். அவர்களின் கதைகளை அறியாதவர்கள் இங்கில்லை. ஆயினும் அத்தெய்வங்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆழம் பெருங்கவர்ச்சி கொண்டது, அடியிலி முடிவிலாது ஈர்ப்பது. அக்கொடுந்தெய்வங்கள் கணந்தோறும் நிழல் பெருக்கும் ஆற்றல் கொண்டவை. அந்நிழல்கள் ஒவ்வொன்றும் அத்தெய்வங்களின் படைக்கணங்கள். ஒவ்வொருவரிலும் எழுந்து என்னால் இயலும், ஏனென்றால் நான் பிரிதொருவன் என்று நம்ப வைக்கின்றன அவை. அவ்வாணவத்தால் தூண்டிலிட்டு அவனை இழுத்து சென்று தங்கள் தலை தெய்வத்தின் காலடியில் வீழ்த்துகின்றன. அரசே, அறிக. ஆகவேதான் நிழல் நோக்காதே என்று மைந்தரிடம் சொல்லி வளர்க்கிறார்கள் நம் அன்னையர். நிழல் கண்டவன் தன் மெய்யுருவுக்கு மீளவியலாது என்று சொல்லி கை கூப்பி மெல்ல அமைந்தார் கணிகர். இரு விழிகளும் சரிந்து இடக்கை மீசையை நீவி கொண்டிருக்க துரியோதனன் தன்னுள் அமைந்து அசைவிழந்திருந்தான். அவனை நோக்கியபடி அவை உறைந்திருந்தது. விழிநீர் வழிந்து பளபளத்த கன்னங்களுடன் விதுரர் அறியாது நெஞ்சில் கூப்பியமைந்த கைகளுடன் அமர்ந்திருந்தார். தாரை இளையாதவரை நோக்க அஞ்சினாள். அறியாத கொடுந்தெய்வம் ஒன்று அங்கே அமர்ந்திருக்க கூடும் என்று தோன்றியது. அவள் விழி திருப்பிய போது துரியோதனனுக்கு பின்னால் எழுந்த பெரு நிழலை கண்டாள். மூச்சொலியுடன் அசலையின் கைகளை பற்றி கொண்டாள். என்னடி என்று சலிப்போசையுடன் அசலை கேட்டாள். அங்கே என்றாள் தாரை. என்ன என்றாள் அசலை. தாரை கண்களை மூடிக்கொண்டாள். விதுரர் எழுந்து நடுங்கும் குரலில், ஆனால் இந்த நிலத்தின் அரசர் இன்னும் கூட திருதராஷ்டிரரே. தந்தையை துறப்போர் தன் முடியையும் துறக்க வேண்டியிருக்கும் என்றார். சகுனி, அல்ல, அவருக்கும் அவர் தந்தைக்கும் முடியளிப்பது இக்குடியவை. அன்று முடிகொண்டிருந்தவர் திருதராஷ்டிரர். அவர் மைந்தர் என்று கோலேந்தி இருந்தார் துரியோதனர். இன்று அவர் அஸ்தினபுரியின் முடிசூடி அமர்ந்திருக்கிறார். அவரை வென்று முடி கோருபவர்கள் களம் வந்து நிற்க வேண்டும். இக்குடியவையை வென்று அமைய வேண்டும் என்றார். விதுரரின் கைகள் நெஞ்சில் இணைந்து அமைந்து நடுங்கின. கால் தளர்ந்து அவர் இருக்கையில் அமர்ந்தார். துரியோதனன் எழுந்து ஓங்கி அவை நிறைத்த குரலில், அவையோர் அறிக, மூத்தோரும் ஆசிரியரும் அறிக. இதோ அறிவிக்கிறேன், என்னை என் தெய்வத்திற்கு முற்றளிக்கவிருக்கிறேன். இனி நான் கலிதேவனுக்கு மட்டுமே ஆட்பட்டவன். எந்தையை என் தெய்வத்தின் பொருட்டு விளக்குகிறேன். ஆகவே அவருடைய ஆணையோ கண்ணீரோ என்னை இனி ஆள இயலாது. இரு கைகளையும் இறப்பவர் போல நீட்டி விதுரர் கண்ணீர் விட்டார். விக்கர்ணன் திகைத்து எழுந்து நின்றான். ஆனால் அவையினர் விழியசையாமல் அமர்ந்திருந்தனர். அரசன் என்று இனி இங்கிருந்து நான் ஆள்வது என் தெய்வத்தின் பொருட்டே. இந்நாடும் குலமும் என் தெய்வத்திற்குரியவை என்று அறிவிக்கிறேன். இந்த அவை அதை ஏற்குமெனில் இக்கோலையும் முடியையும் ஏந்துகிறேன். என் இளையோர் உடன் இருப்பார் என்றால் அவர்களையும் என் தெய்வத்திற்கே ஆட்படுத்துகிறேன். அவையும் உடன் பெருந்தாரும் என்னை மறுதளிப்பார்களே, ஆனால் இங்கிருந்தே இறங்கி நடந்து என் தெய்வத்திடம் சென்று சேர்கிறேன். ஆணை. அவையிலிருந்த முதிய குட்டித்தலைவர் ஒருவர் வெறியாட்டு கொண்டவர் போல எழுந்து இரு கைகளையும் விரித்து உரத்த குரலில், எங்கள் குடி தெய்வம் நீங்களே, உங்கள் சொற்களே எங்களுக்கு வேதம், எந்தையே, அரசே கூவினார். அவையிலிருந்தவர்கள் அனைவரும் அலை சுருள்வது போல எழுந்து கைகளையும் கோல்களையும் தூக்கி ஆட்டி
துரியோதனர் வெல்க, கலிமைந்தர் வெல்க, அஸ்தினபுரி வெல்க என்று கூவினர். வெல்க கலி, வெல்க கரிவடிவோன், வெல்க இருளுருவன் என்று ஒருவர் ஆர்ப்பரிக்க அனைவரும் இணைந்து முழங்கினர். வெறி கொண்ட முகங்கள், சீருவன போல திறந்த வாய்கள், நோக்கிழந்து வெறிப்பு கொண்ட விழிகள். தாரை நடுங்கிக் கொண்டிருந்தாள். அசலையின் தோளுடன் நன்றாக ஒட்டி கொண்டாள். துரியோதனன் கையசைக்க ஓசைகள் அணைந்தன. கேளுங்கள் இளையாதவரே, கலியமர்ந்த தலையுடன் இவ்வரியணையில் இருந்து இதோ சொல்கிறேன். இந்த அஸ்தினபுரி எனக்குரியது. இதன் ஒவ்வொரு பருமணலும், ஒவ்வொரு துளி நீரும், ஒவ்வொரு உயிரும் என் தலைவனின் உடைமை. இதில் எவருக்கும் பங்களிக்க இயலாது. இங்கிருந்து எழும் பெருங்காகத்தின் சிறகுகள், இந்த பாரத வருஷமே என்னுடையது. இவ்விரி நிலத்தில் ஒவ்வொன்றும் என் தலைவனுக்குரியது. இதுவே என் ஆணை. மீண்டும் வெறி கொண்டு கூவத் தொடங்கியது அவை. தலைப்பாகைகளை எடுத்து வீசி, கோல்களை வீசி பற்றி, கை வீசி எம்பி குதித்து கூச்சலிட்டனர். தாரையின் தலைக்குள் வீணைக்குடம் என ரீங்காரம் நிரம்பியது. இடமும் காலமும் மறைந்தன. அவள் தோளை பற்றி, எழுக செல்வோம் என்றாள் அசலை. அவள் அசலையின் வலுவான கைகளால் தூக்கப்பட்டு அவள் உடலுடன் இணைந்து மெல்ல நடந்தாள். மறுதோளை சேடி பற்றி கொண்டாள். குரல்கள் உடலை தொட முடியும் என்று உணர்ந்தாள். மெல்லிய இறகு தொடுகை, கருமையின் தொடுகை, காகச் சிறகுகள். குருதிச்சாரல் 31வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.